ஒரு மெய் உணர்வாளர் கேட்டிருக்காரு. ஜாதகத்தை பற்றி பல கேள்விகளை கேட்டிருக்காரு. ஜாதகத்தை பார்த்து திருமணம் செய்து வைத்தால் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. பிறப்பை வைத்துதான் ஒரு ஜாதகத்தை தீர்மானிக்குது. சுகப்பிரசவமாக வரும்பொழுது அதை ஜாதகமா கணிச்சிருக்காங்க. அந்த நல்ல நேரத்தை பார்த்து அறுவை சிகிச்சை மூலியமாக அந்த குழந்தை எடுக்கிறாங்க. இயல்பா பிறக்கிற குழந்தைகளை விட அப்ப ஆபரேஷன் பண்ணி அதை நம்ம ஏத்துக்கிறோமா? ஒரு பிறக்கும் குழந்தை இந்த கிரக நிலையில பிறந்தா இந்த குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்னு ஜாதகம் கணிக்கப்படுது. தாயும் தந்தையும் 2 பேரும் சேர்ந்து உறவு கொள்ளும் பொழுது ஏற்படுகின்ற அந்த கரு சேருகின்ற நேரம் சிறந்ததா? அதுதான் அதை வைத்து கணிக்கிறார்களா ஜாதகத்தை? இல்ல பிறக்கும் பொழுது இதை கணிக்கிறார்களா? அப்ப பிறக்கும் பொழுது சுகப்பிரசவம் ஆகும்போது கணிக்கிறார்கள் என்றால், அப்ப சில அறுவை சிகிச்சை செய்வது என்ற போது இந்த ஜாதகத்தை இதை கணிக்கலாமா இப்படிங்கிற கேள்விகளை பல தொடர்ந்து கேட்டிருந்தார். கிரக நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமை, அதாவது யாருக்கு ஜாதகம் சரியில்லையோ அதை பரிகாரம் செய்யறாங்க. அப்ப அந்த பரிகாரத்தினால அந்த ஜாதக நிலைகள் மாறுபடுமா? ஜாதகம் சரியில்லை, பரிகாரம் செய்யணும். அந்த பரிகாரம் செய்தால் அந்த ஜாதக கட்டம் மாறி விடுமா? நான் ஜோதிடத்தை குறை சொல்வதாகவோ நீங்க நினைக்க வேண்டாம். பொதுவா மக்களிடத்துல இருக்கக்கூடிய ஐயங்களை நான் இந்த காணொலியில பதிவிடுறதுக்கு தான் நான் இத சொல்லிட்டு இருக்கேன். ஜாதகம்ங்கிறது வாழ்க்கையை தீர்மானிக்குதா அப்படின்ற ஒரு கேள்விய அவர் கேட்டிருக்காரு. பரிகாரம், உண்மையான பரிகாரம் எது? கிரக நிலையை மாற்றுவதற்கு ஒரு சிறந்த பரிகாரம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் என்னிடத்துல கேட்டார். இப்ப இத்தனை கேள்விக்கும் இந்த காணொலியில பதில் இருக்கு. அவர் கேட்கிற கேள்விகள் அத்தனையுமே யோசிக்க வேண்டிய கேள்விகளா இருக்க. நீங்களும் யோசிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜாதகத்தை பார்த்து திருமணம் செய்கின்றவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படிங்கறதா எல்லோரு மனிதர்கள் இருக்கலாம். அது உண்மையா பொய்யா அப்படிங்கறத நீங்களே உங்க சார்ந்து இருக்கிற உங்களுடைய நட்பு வட்டாரத்துல இருக்க உங்களுடைய சொந்த பந்தங்களை இருக்கிற எல்லோரையும் கேட்டு பாருங்க. உண்மையிலாகவே அது சிறப்பானதா இல்ல. ஜாதி பார்த்து, மதம் பார்த்து, ஜாதகம் பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து முக்கியமா இந்த திருமணங்கள் சிறப்பானதாக இருக்கிறதா என்ற கேள்வி எனக்குள்ளேயும் இருக்கு. நானும் பலரை பார்த்திருக்கேன், பலரிடத்துல நான் பழகி இருக்கேன். ஜாதகத்தை பார்த்து திருமணம் செய்தவர்கள் உடைய நிலைகள் சந்தோஷமா இல்ல அப்படிங்கறத நான் பல இடங்கள்ல நான் கவனிச்சிருக்கேன். ஆனா இந்த மனப்பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது, உடல் பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல கருத்து தான். இந்த மனப்பொருத்தத்தை நம்ம ஜோதிடத்துல தேடுறோம். எல்லாவற்றையும் ஜோதிடத்திலேயே நம்ம தேடி தேடி இதை வைத்துதான் நம்ம திருமணம் நிகழணும்னு நினைக்கிறோம். திருமணங்கள் தடைப்படுவதற்கு இதுவே முக்கியமான காரணங்களா இருக்கு. எல்லாவற்றுக்கும் ஜாதகத்தையும் நல்ல நேரங்களையும் பார்த்து 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 செய்த திருமணங்கள் கால தாமதங்கள் ஆகுது. இது ரொம்ப முக்கியமா நீங்க எடுத்துக்கணும். இது உங்களுடைய குடும்பத்துல வரன்களை தேடி இருக்கலாம். அது பெண்ணோ ஆணோ தேடி இருக்கலாம். இவைகளெல்லாம் உங்களுக்கு அமைஞ்சதானா உங்களுடைய நேரங்களும் வீணடிக்கப்படுகிறது. இதுங்கிறத நல்லா உணர முடியுது. அது முடிந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறார்களா என்று கேட்டாலும் கூட அது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. சுகப்பிரசவம் இருந்த நேரத்தை கணித்து ஜாதகத்தை எழுதப்படுது. கிரக நிலைகள், அந்த குணாதிசயங்கள், அது எல்லாம் அந்த பிறந்த அந்த குழந்தைக்கோ இல்ல பெரியவர் ஆகும் பொழுதோ அந்த குணாதிசயங்கள் இருக்குதா நீங்க உங்களால கணிக்க முடியுமானா உண்மையிலே கணிக்க முடியாது. ஏன்னா ஜாதகத்தினுடைய கொடுக்கப்பட்ட அந்த குணாதிசயங்கள் அந்த நேரத்தில் பிறந்தவர்களுக்கு பலருக்கும் இல்லை என்பது அதிர்ச்சியூட்ட விஷயமாக இருக்கு. அதை வைத்து நீங்கள் தீர்மானம் பண்ண முடியாது. அப்படியே தீர்மானம் செய்தாலும் கூட அந்த குணாதிசயங்கள் அவரிடத்துல இல்லை, அந்த கிரகநிலை குணங்கள் இல்லை என்பதை நீங்கள் அதிர்ச்சியூட்ட விஷயங்கள் இருக்கிறது. நீங்களே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து நீங்க நல்ல ஜோதிடத்துல கொடுத்து நீங்கள் பொதுவான கருத்துக்களை கேட்டு
நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அந்த உண்மை நிலை தெரியும். சில நேரம் பார்த்து அறுவை சிகிச்சை எடுத்து பிறக்கிற குழந்தைங்க அதே மாதிரி குணாதிசயங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் இல்லை. இந்த ஜோதிடத்துல இந்த நேரத்துல பிறந்தா இவன் கோடீஸ்வரனா ஆக முடியும் அப்படின்னு பலரும் கணிக்கப்பட்ட அந்த நேரத்துல நீங்க அறுவை சிகிச்சை செய்து அந்த குழந்தையை எடுக்கின்ற பொழுது அந்த நேரத்திலும் அந்த குழந்தைகள் கோடீஸ்வரனாகவும் ஆகல, குணாதிசயம் மிக்கவனாகவும் இல்லை. நீங்களே உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடத்தில் சென்று இப்படிப்பட்ட விஷயங்களை ஆராய்ச்சி செய்து பாருங்கள். உங்களுக்கு அதிர்ச்சி ஊட்டும் விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். அறுவை சிகிச்சைனாலேயோ இல்ல சுகப்பிரசனாலேயோ இல்லை என்று வைத்துக் கொள்வோம். திருமணம் ஆன ஆணும் பெண்ணுக்கும் தொடர்பு ஏற்பட்டு ஒரு உறவு கொள்ளும் போது ஏற்படுகின்ற அந்த நேரத்தை கணக்கிட்டு அந்த குணாதிசயங்கள் அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா அது ஓரளவுக்கு பொருந்ததான் செய்யுது. அதுதான் அந்த நேரத்தை அந்த சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அந்த உறவு கொள்ளும் பொழுது அந்த நேரத்துல அந்த குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நிலை இந்த கிரக நிலையோட தொடர்பு இருப்பதாக பலரும் சொல்லப்படுது. அதை ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஏற்றுக்கொள்ள கூடாதா என்றது உங்களிடத்திலேயே நான் அதை விட்டுறேன். ஏனாலும் அந்த நேரத்துல உடனே குழந்தை உற்பத்தி ஆகுமா அப்படின்னா இல்ல. பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க, முயற்சி செய்யறாங்க. இன்னைக்கு கருத்தரிக்கும் மையத்துக்கு போறாங்க. குழந்தையினுடைய கரு கூடுவது என்பது இன்று பொருந்துவதே இல்லை. ஜாதகம் பார்த்துதான் திருமணத்தை செய்யறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கரு சரியாகவே கூடுவதில்லை, குழந்தையை பெற்றெடுக்க முடியல. இப்படிப்பட்ட நிலைகள் பல குடும்பங்கள்ல இன்னைக்கு இருக்கு. நீங்களே உங்களுக்கே தெரியும். குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒரு 70கள்ல அப்படிலாம் இருந்தது. நான் அங்கங்க போட்டிருப்பாங்க, குடும்ப கட்டுப்பாடு அவசியம், அறுவை சிகிச்சை முக்கியம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருந்தது. அப்போ நாங்கள் இருவர் எங்களுக்கு மூவர் அப்படின்னு இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் இருவர் எங்களுக்கு இருவர் அப்படின்னு விளம்பரங்கள் போட்டிருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் இருவர் எங்களுக்கு ஒருவர் அப்படிங்கிறது போட்டிருந்தது. இன்று பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பு குறைந்து விட்டது. இது இன்றைய நிலையில இருக்கு. அப்ப 2 பேரும் சேர்ந்து உறவு கொள்ளும் போது அங்க கரு தரிக்குமா, இந்த நேரத்துல தரிக்குமா அப்படிங்கறது யாராலையும் கணிக்க முடியல. யாரும் அதற்கெல்லாம் முக்கியத்துவமும் அளிக்கல. ஒரு சிலர் மட்டும், ஒரு சில சமுதாயத்தில் மட்டும் இந்த நிகழ்ச்சிகள் நடக்குது. ஆனா மற்றவரிடத்துல இது நடக்கல. அப்போ 2 பேருக்கும் நீங்க திருமண பொருந்தெல்லாம் பார்த்துட்டு திருமணம் செய்யறீங்க. ஆனா அவர்களுக்கு குழந்தை பிறப்பே இல்லை அப்படின்னாக்கா அப்ப இந்த ஜாதகம் நமக்கு அவசியமாங்கிறத நீங்க முடிவு பண்ணணும். இந்த ஜாதகத்தை பார்த்து திருமணம் செய்வதற்காக நம்ம பல வருடங்கள் போராடி திருமணம் செய்து வைத்து அந்த வாழ்க்கையில குழந்தை பிறக்காத நிலையும் இல்லது அந்த ஜாதகத்தினால இவங்க 2 பேரும் சந்தோஷமா இல்லாத நிலையும் அந்த பெற்றோர்கள் படும் அவதிகளும் இவர்கள் 2 பேரும் தனக்கு ஏற்படக்கூடிய உறவுகள்ல மிகப்பெரிய பிளவுகள் ஏற்படுவத நம்மளால பல இடங்கள்ல என்னால பார்க்க முடியுது. நான் இந்த தியானத்தில் இருப்பதனால பலருடைய கருத்துக்கள் என்னிடத்துல சொல்லும் பொழுது என்னால அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்த ஜோதிடங்கள் பார்ப்பது என்பது கேள்விக்குறியாகவே இருக்கு. அப்போ நம்ம என்னதான் செய்யணும்? அப்போ இந்த திருமணம் நடக்காத பொழுது சிலருக்கு பரிகாரம் செய்யறாங்க. இந்த பரிகாரம் செய்யும் பொழுது அந்த திருமண பந்தத்துல அந்த பரிகாரம் செய்துட்டா அந்த கட்டங்கள் மாறிடுமானா கட்டாயம் மாறாது. இதுக்கான உண்மையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ சாதாரண சுகப்பிரசவமாக இருக்கலாம், அல்லது உடலுறவு கொண்டு ஏற்படுகின்ற அந்த நேரத்தை கணித்து அவர்களுடைய ஜாதக கணிப்பாக இருக்கலாம், இல்ல அறுவை சிகிச்சை செய்து அந்த குழந்தையை எடுக்கும் பொழுது அந்த நேரத்தை பொறுத்து ஜாதகம் கணித்திருந்தாலும் இருக்கலாம். ஆனால் அத்தனை பேருடைய ஜாதக கணிப்புகளை இங்கு இந்த தியானத்தினால்
இது முறியடிக்கப்படுகிறது. எப்படி முறியடிக்கனா, இந்த இந்த ஜாதகத்தினால் பிறக்கக்கூடிய குணாதிசயங்கள் இப்படிதான் இருக்கு அப்படின்னு கணிக்கப்பட்டத இந்த தியானத்துல, இந்த நெற்றிக்கண் தியானம் செய்து வரும் பட்சத்துல உங்களுடைய கிரக நிலைகள் மாறுகிறது. உங்களுடைய நெற்றிக்கண்ல அந்த உணர்வு தன்மையினால, இந்த உச்சிக்கண் உணர்வு தன்மையினால அந்த கிரக நிலைகள் எல்லாம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வருகிறது. அப்போ உங்க குணாதிசயங்களும் மாறுகிறது, உங்கள் எண்ணங்கள் மாறுகிறது. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை நீங்களும் புரிந்து கொள்ளணும். இந்த ஜாதகத்தை கணித்து ஒவ்வொரு பெற்றோர்களும் இதை நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த உண்மையான அந்த பரிகாரம் எதுனா, நீங்க தியானம் செய்து வந்தால் தோஷங்கள் நீங்கிடும். மாதிரி அந்த கட்டங்கள் நீங்கிடுமா அப்படின்னா, அந்த கட்டத்துல இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கிறது என்று இந்த ஜோதிடம் சொல்லுமானால், அந்த ஜோதிடத்தில் அந்த குணாதிசயங்கள் இந்த தியானத்துல ஒரு 6 மாதங்களோ 1 வருடங்களோ இந்த தியான பயிற்சிகளை முறைப்படி செய்து வந்தால், முறைப்படி அதை கவனித்து வந்தால் இந்த குணாதிசயங்கள் அவர்களிடத்திலிருந்து மாறுபடும் என்பது 100% உண்மையானது. இதுதான் உண்மையான பரிகாரம். இப்போ தியானம் செய்வதனால உங்க குணாதிசயங்கள் மாறுகிறது, உங்கள் எண்ணங்கள் மாறுகிறது, உங்கள் கண்ணோட்டங்கள் மாறுகிறது, உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுகிறது, உங்களுக்குள் ஒரு சக்தி ஏற்படுகிறது. அந்த சக்திய இந்த கிரக நிலைகள் தொடர்பு கொண்டு மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. இது உண்மை என்பதை என்னுடைய ஆராய்ச்சியில நான் பலருக்கும் இந்த தியான முறைகளை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, பல இளைஞர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கின்ற போது அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கிறது. அவர்கள் இந்த திருமணம் நடக்குவதற்கு அவருடைய குணாதிசயங்கள் மாறுபடுகிறது என்பது உண்மை. ஆனா இருந்தாலும் அவர்கள் இதற்கு உடன்படணும். இந்த தியான பரிகாரங்களை செய்வதற்கு உடன்பட்டால் மட்டும்தான் இது நடக்கும். உடன்படலைன்னா அது யாருக்குமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆகையால் உங்க கிரக நிலையில உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம், உங்கள் பெண்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு 20 வயது முதலே இந்த தியான முறைகளை கற்றுக் கொடுங்கள். பொதுவாகவே எல்லோருமே தியானம் செய்வதனால் நீங்கள் சன்னியாசி ஆகிவிடுவீர்கள் என்பது தவறான ஒரு கண்ணோட்டம். இந்த கண்ணோட்டத்தை முறையடித்து அவர்களுக்கு முறையாக ஒரு நல் ஒழுக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த தியான முறைகளை கற்றுக் கொடுத்து அவங்க மனதினுடைய ஒழுக்க முறைகளையும் இந்த எண்ணங்கள் ஒழுக்க முறைகளும் ஏற்படுவது உண்மை என்பதை நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு இந்த பரிகாரத்தை செய்து கொண்டு உங்கள் இல்லற வாழ்க்கையிலையும் இல்ல உங்களுடைய வியாபார நோக்கங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் மாற்றிக்கொள்வதற்கு இந்த நெற்றிக்கண் தியானம் எப்பொழுதுமே பயனளிக்கும். பொதுவாகவே தியானம் பயனளிக்கும். அதே நேரங்கள் இந்த நெற்றிக்கண் தியானத்துல இன்னும் பலனளிக்கும் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி. சந்தோஷம்.